போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் தமிழ் சேனல். இந்த சேனலில் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான வீடியோஸ், ஜாப் நோட்டிஃபிகேஷன் தேவையான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. நம்மளோட அப்டேட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. நண்பர்களுக்கு வணக்கம். தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 3, 2019 தேதிக்கான நடப்பு நூலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான 5 கொஸ்டின்ஸ் தரேன். அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது? இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது? செகண்ட் கொஸ்டின், உலகிலேயே மிகப்பெரிய ஆற்று சமவெளி எது? உலகிலேயே மிகப்பெரிய ஆற்று சமவெளி எது? தேர்ட் கொஸ்டின், ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? ஃபோர்த் கொஸ்டின், திராட்சை வளர்ப்பில் தமிழக அளவில் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம்? திராட்சை வளர்ப்பில் தமிழக அளவில் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம்? ஃபிஃப்த் கொஸ்டின், சர்வதேச தன்னார்வலர் தினம் சர்வதேச தன்னார்வலர் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ ஜனவரி 3ஆம் தேதிக்கான நடப்புகளில் பார்க்கலாம். தேனா வங்கி, விஜயா வங்கி ஆகிய வங்கிகளை பேங்க் ஆஃப் பரோடாவுடன் இணைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வரும். ஸோ இதனால் இந்த பேங்க் மொத்தமாக இணைச்சாங்க அப்படின்னா 3வது மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக பேங்க் ஆஃப் பரோடா இருக்கும். 3வது மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக பேங்க் ஆஃப் பரோடா மாறிடும். ஸோ பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை ஏப்ரல் 1 17 ஆகிடும். ஸோ பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை இப்போதைக்கு மொத்தம் 19 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் அதோட மெச் பண்ணும் பொழுது 17 குறைஞ்சிரும். முதல் 2 இடங்கள் எந்த பொதுத்துறை வங்கி இருக்குது அப்படின்னா எஸ்பிஐ, அதுக்கப்புறம் மற்ற வங்கிகள் இருக்குது, ஐசிஐசிஐ இருக்குது, அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா வரும். மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். ஸோ இப்போ மத்திய சட்டத்துறை அமைச்சர் யாருன்னு நோட் பண்ணிக்கோங்க. திடக்கழிவு மேலாண்மையில் தமிழகம் முதலிடம். திடக்கழிவு மேலாண்மையில் தமிழகம் முதலிடம். தற்போது திடக்கழிவு மேலாண்மையில் தமிழகம் எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. திடக்கழிவு மேலாண்மையில் தமிழகம் முதலிடம். பழைய பேருந்துகளுக்கு பதிலாக எரிபொருள் செயல்திறன் மிக்க BS6 பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்போவதாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தகவல். பழைய பேருந்துகளுக்கு பதிலாக எரிபொருள் செயல்திறன் மிக்க BS6 பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்போவதாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தகவல். நேற்றைய ஆளுநர் உரையில் இந்த தகவலை ஆளுநர் தெரிவிச்சிருக்காரு. உலக வங்கி உதவியுடன் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள குடிசைகளை மேம்படுத்த வாழ்விட மேம்பாட்டு திட்டம் அறிமுகம். எந்த எந்த வங்கியுடன் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். இல்லை எந்த 3 மாவட்டங்களில் இந்த வாழ்விட மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. உலக வங்கி உதவியுடன் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள குடிசைகளை மேம்படுத்த வாழ்விட மேம்பாட்டு திட்டம் அறிமுகம். அடுத்து ஒரு முக்கியமான மசோதா, ஆதார் திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம். டேட்டு ஜனவரி 2. ஆதாரில் சில திருத்தங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த மசோதாவை நேற்று ஜனவரி 2ஆம் தேதி அதை தாக்கல் செஞ்சுருக்காங்க. எங்கேன்னா மக்களவையில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம் வாங்குறதுக்கும் பேங்க் அக்கௌண்ட் தொடங்குறதுக்கும் ஆதார் கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை இதில் அமல்படுத்தியிருக்காங்க. ஆதார் எண்ணை தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்துகிற வகையில் இந்த மசோதாவில் சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. டேட் ரொம்ப முக்கியம். அதே நேரம் மசோதா மக்களவையாக மாநிலங்களாக பார்த்துக்குவோம். பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். தற்போதைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இதுவரையில் 123 கோடி பேருக்கு ஆதார் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு தகவல். இது நவம்பர் 30 கணக்கெடுப்பின்படி, அன்றைய நிலவரப்படி இதுவரையில் 123 கோடி பேருக்கு ஆதார் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்திய அறிவியல் மாநாடு 2019 ஜனவரி 3 பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். அதோட கருப்பொருள் எதிர்கால இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். அதோட தீம் என்னன்னா எதிர்கால இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம்.
இந்திய அறிவியல் மாநாடு 2019 ஜனவரி 3 பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். ஸோ அதோட கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கால இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன். சச்சின் டெண்டுல்கரின் சிறுவயது பயிற்சியாளர் ரமாகாந்த் அச்ரேகர் மறைவு. சச்சின் டெண்டுல்கரின் சிறுவயது பயிற்சியாளர் ரமாகாந்த் அச்ரேகர் மறைவு. ஸோ ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாளர், முக்கியமான ஒரு விளையாட்டு வீரரை சிறுவயதுலேருந்தே செதுக்க வரவர். அவரை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2010 பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. 1990 துரோணாச்சாரியா விருது வாங்கியிருக்காரு. சச்சின் டெண்டுல்கரின் சிறுவயது பயிற்சியாளர் ரமாகாந்த் அச்ரேகர் மறைவு. 2010 பத்மஸ்ரீ விருதும் 1990 துரோணாச்சாரியா விருதும் வென்றிருக்கார். உலக நினைவாற்றல் போட்டி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துருவ் மனோஜ் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். உலக நினைவாற்றல் போட்டி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துருவ் மனோஜ் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். அவர் இப்போது சிங்கப்பூரில் வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள போர்ட்பண்ட் மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த KP ஜார்ஜ் நியமனம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள போர்ட்பண்ட் மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த KP ஜார்ஜ் நியமனம். பேர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானதில்லை. இருந்தாலும் அந்த முதல் தடவை ஒரு இந்தியரை இந்த மாகாணத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக நியமிச்சிருக்காங்க. அவர் கேரளத்தை பூர்வீகமாக கொண்டவர். பேர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இணையம் தொலைபேசிகளின் வாயிலாக வரும் அச்சுறுத்தலான வார்த்தைகளை கண்காணிக்கும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அமைப்பு நேத்ரா. இணையம் தொலைபேசிகளின் வாயிலாக வரும் அச்சுறுத்தலான வார்த்தைகளை கண்காணிப்பும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அமைப்பு. அது என்ன அமைப்புனா அதோட பேர் நேத்ரா. நோட் பண்ணிக்கோ, ரொம்ப முக்கியமானது. ஹைதராபாத்தில் பெண்கள் பாதுகாப்பு கருதி உமன் ஆன் வீல்ஸ் போலீஸ் பிரிவு தொடங்கியிருக்காங்க. 2 வீலர்ஸில் முக்கியமான கேஸ், அதாவது பெண்கள் சம்மந்தமாக ஏதாவது புகார் வந்தனா அவங்கள தேடியே இந்த காவலர்கள் அங்கே போய் விசாரித்து அதற்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்துவாங்க. ஹைதராபாத்தில் பெண்கள் பாதுகாப்பு கருதி உமன் ஆன் வீல்ஸ் போலீஸ் பிரிவு தொடக்கம். அடுத்த ஒரு முக்கியமான பிரிவு 354A. நோட் பண்ணிக்கோ, ரொம்ப முக்கியமான பிரிவு 354A. பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை திருநங்கையர்கள் தாக்கல் செய்ய இந்த பிரிவினை பயன்படுத்தலாம் என டில்லி உயர்நீதிமன்றம் தற்போதைய ஒரு முக்கியமான வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. பிரிவு 354A பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை திருநங்கையர்கள் தாக்கல் செய்ய இந்த பிரிவினை பயன்படுத்தலாம் என டில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அடுத்து ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி தான் பார்க்குறோம். பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தின் கீழ் 6 கோடி பயனாளிகள் இலவச எரிவாயு இணைப்பை பெற்றுள்ளதாக தகவல். பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா, அதாவது சமையல் எரிவாயு சிலிண்டர் இருக்குல்ல, அது இலவசமாக பெற்றதில் இதுவரைக்கும் 6 கோடி இணைப்புகள் பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தோட பேர் பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா. சம்வாத் இஸ்ரோவின் இளைஞர்களிடையே அறிவியல் திறனை ஊக்குவிப்பதற்கான திட்டம். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சம்வாத் இஸ்ரோவின் இளைஞர்களிடையே அறிவியல் திறனை ஊக்குவிப்பதற்கான திட்டம். ஸோ எஸ்டர்டே 5க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது? உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் மண்புழு. செகண்ட் கொஸ்டின், உயிர்கோளம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? உயிர்கோளம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் எட்வர்ட் சுயஸ். எட்வர்ட் சுயஸ். தேர்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய உவர்நீர் ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய உவர்நீர் ஏரி எது? ஆன்சர் ராஜஸ்தானில் உள்ள சாம்பார் ஏரி. ஆன்சர் ராஜஸ்தானில் உள்ள சாம்பார் ஏரி. ஃபோர்த் கொஸ்டின், சமீபத்திய பன்றிக் காய்ச்சலால் ஏற்படும் உயிரிழப்புகளில் தமிழகத்தின் இடம். சமீபத்திய பன்றிக் காய்ச்சலால் ஏற்படும் உயிரிழப்புகளில் தமிழகத்தின் இடம். ஆன்சர் 6வது இடம், 6th பிளேஸில் இருக்குது. ஃபிஃப்த் கொஸ்டின், அந்நிய செலாவணியை பெறுவதில் அல்லது வெளிநாட்டிலிருந்து பணம் பெறும் பட்டியலில் இந்தியாவின் தற்போதைய இடம்.
அந்நிய செலாவணியை பெறுவதில் அல்லது வெளிநாட்டிலிருந்து பணம் பெறும் பட்டியலில் இந்தியாவின் தற்போதைய இடம்? ஆன்சர் முதலிடம். ஆன்சர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதற்கான ஆன்சர்ஸ்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ எஸ்டடிஎஃப்க்கான ஆன்சர்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். சில பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிடிஎஃப்ல கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஜனவரி 1 என்னால் ஏற்பாடு பண்ண முடியல. அந்த ஃபைல் வந்து ஜஸ்ட் டிலீட் ஆயிடுச்சு. ஸோ ஜனவரி 2க்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். முக்கியமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிவிஷனுக்காக யூஸ்ஃபுல் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நீங்கள் கேட்டு உங்கள் கைப்பட எழுதுனா தான் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகும். ஸோ அதை நீங்கள் இருந்தாலும் வச்சுக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் கேட்டதுனால நான் பிடிஎஃப் ஃபைல் ஜனவரி 2லேருந்து இந்த வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் வீடியோக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வரும்பொழுது அதுக்கு முதல் நாள் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து கீழே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.